புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கும் போது இது தொண்டனுக்கான இயக்கம் என சூளுரைத்து தமிழக மக்களுக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இதை தொண்டர்களுக்கு உண்டான இயக்கமாகத்தான் இயக்கி வந்தார்கள். ஆனால் பதவி வெறி பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சி தனக்கு மட்டுமே சொந்தம். 2016க்கு முன்னால எடப்பாடி பழனிசாமி இருந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அமைச்சரவையில கடைசியா இருக்கும். எடப்பாடி பழனிசாமிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருன்னு தெரியாது. இந்த இருக்கக்கூடிய எம்எல்ஏல அவர் ஒரு எம்எல்ஏ இருந்தாப்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி போனாலும் பரவாயில்ல, தனக்கு பொதுச் செயலாளர் பதவி மட்டும் இருந்தால் போதும், கழகத்தில் 10 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த லேபிள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியின் பெயரும் சின்னமும் நம்மளுக்கு இருந்தால் போதும், கட்சி தோற்றாலும் பரவாயில்லை, ஜெயிச்சாலும் பரவாயில்லை, எப்படி போனாலும் பரவாயில்லை என்று நினைத்து எடப்பாடி பழனிசாமி இன்று கட்சியை சின்னாமனமாக்கியுள்ளார்.